Hello students, welcome to Hiva Max 12 Standard Max Pathotruko Chapter 7 Exercise 7.1 Fourth question in the video. If the volume of a cube of side length x is V is equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x is equal to 5 units. So understand பண்ண முடியுதா? ஒரு cube இருக்குன்னு வைங்க. அந்த cube ஓட side x இருக்கும்போது volume வந்து x cube. இப்போ நம்ம question என்ன rate of change of the volume. Rate of change of volume னா இத ஒரு வாட்டி நான் differentiate பண்ணிடணும். அதுக்கப்புறம் x ஓட value 5 இருக்கும்போது ஆன்சர் என்ன? சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன்ல first given எல்லாமே எழுதிடலாம். V is equal to x cube. இப்போ நான் differentiate பண்ண போறேன். Differentiate with respect to x. அப்போ dv by dx is equal to x cube எப்படி மாறும் 3 times of x square. இப்போ questionல வந்து x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க when x is equal to 5 dv by dx எப்படி மாறும் 3 into 5 square. அப்ப 3 into 5 square ஓட வேல்யூ 25. அப்ப 3 into 25 75 units ன்னு எழுதணும். சரிங்களா? ஏன்னா இதுல வந்து சென்டிமீட்டர் மீட்டர் கொடுக்கல, அங்க டைரக்டா x is equal to 5 units தான் கொடுத்திருந்தாங்க. அப்ப நம்ம லாஸ்ட் ஆன்சரும் 75 units ன்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? so dv by dx when x is equal to 5 ஓட வேல்யூ என்ன 75 units. ரொம்ப சின்ன சம் தான், குட்டி சம் தான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Fifth question பார்க்கலாம். If the mass m of x in kilograms of a thin rod of a length x in meters, இது kilogramல இருக்கு, இது metersல இருக்கு, is given by m of x is equal to root 3x, then what is the rate of change of mass with respect to length? Rate of change of mass with respect to length when it is x is equal to 3 and x is equal to 27 meters. So இத கண்டுபிடிக்க போறோம். mass வந்து கொடுத்துட்டாங்க கிலோகிராம், ஒரு thin rod வருது, அதோட length வந்து x and mass ஓட வேல்யூ என்ன root 3x. இப்போ rate of change of mass with respect to length என்னன்னு கேக்குறாங்க. அப்போ வந்து m in terms of l வந்து நம்ம differentiate பண்ணுவோம், அதுக்கப்புறம் substitute பண்ணி கண்டுபிடிப்போம். சரிங்களா? சொல்யூஷன்ல given எழுதிடலாம். m of x is equal to root 3x, root of 3x. ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். என்னன்னா root 3 எக்ஸுக்கு வந்து ரூட் எப்படி எழுதணும்னா x power 1/2. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அப்போ x power n ஃபார்மேட்ல இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லென்த் கேட்டிருக்கனால இதை ஒரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற அப்போ dm by dx that is equal to root 3 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், இது x power n. x power n அப்போ எப்படி எழுதலாம் n into x power n minus 1. அப்போ 1/2 into x power 1/2 minus 1. இது எப்படி சேஞ்ச் ஆகும் root 3 into 1/2 x power minus 1/2. half minus 1 minus half. இப்போ இந்த minus halfனா என்ன அர்த்தம்? x power minus 1/2 னா 1 by square root of x ன்னு அர்த்தமா? கரெக்டா? மைனஸ் கீழே போனா பிளஸ் ஆயிடும், 1/2 வந்து ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். therefore root 3 divided by 2 into root of x. so இதுதான் dm by dx ஓட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று x is equal to 3, இன்னொன்று x is equal to 27. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் when x is equal to 3 கண்டுபிடிச்சிடலாம். dm by dx is equal to root 3 by 2 times of x இருக்கிற இடத்துல root 3. root 3 கேன்சல் ஆகிடும், வெறும் 1/2 இருக்கும். கிலோகிராம் பெர் மீட்டர் இது வந்து கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் when x is equal to 27, இப்போ dm by dx is equal to root 3 divided by 2 into root of 27. இப்போ இந்த root 27 மாற்றி எழுத போகிறேன் எப்படின்னா 2 into root of 9 3s are 27. இப்படி முதல்ல எழுதிக்கலாம். அப்புறம் root 3 divided by 2 into root 9 ஓட வேல்யூ 3 வெளியே எடுத்து எழுதிடலாம். அப்புறம் root 3 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 இருக்கும். 2 3s are 6, 1/6 kilogram per meter.
ஸோ இது 2 விஷயம் தான் கேட்டிருந்தாங்க, 2 விஷயமும் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இது முக்கியமான கொஸ்டினும் கூட, கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next, 6th question பார்க்கலாம். A stone is dropped into a pond causing ripples in the form of concentric circles. இப்போ ஒரு பாண்ட்ல வந்து நம்ம ஒரு ஸ்டோன் வந்து எறிகிறோம்னு வைங்களா, இதை சுற்றி ஒரு ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, தண்ணி வந்து அலையா ஃபார்ம் ஆகும். The radius r of the outer ripples is increasing at a constant rate at 2 cm per second. ஸோ ஒரு ரிங்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் 2 cm per second ரேட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. when the radius is 5 cm, find the rate of changing of the total area of the distributed water. இப்போ radius 5 cm இருந்தா rate of changing of total area, அப்போ மொத்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, distributed waterோட total area என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல first r be the radius எடுத்துக்கலாம். Let r be the radius of the ripple. அடுத்தது ஏரியா கேட்டிருக்கனால a be the area of the ripple. சரிங்களா, r வந்து radius, a வந்து ஏரியா, அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்சிங். அப்போ dr by dt ரேட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 2 cm per second. 2 cm per second, அதுதான் நம்ம dr by dt ரேட்னாலே சொல்லியிருக்கேன், டிவைடட் பை t கொண்டு வரணும். அண்ட் இங்கே ரேடியஸ் வந்து 5 cm கொடுத்துட்டாங்க. ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டி, அப்போ dA by dtன்னு மாறுமா, that is equal to pi constant. r டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 times of rன்னு மாறிடும். கரெக்டாக 2 times of r and dr by dt எழுதணும். ஏன்னா a in terms of r இல்லையா, that is equal to pi into 2 into r ஓட வேல்யூ 5, dr by dt வேல்யூ 2. எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க, எல்லாமே கிவன்ல இருக்கு. r ஓட வேல்யூ 5, dr by dt வேல்யூ 2, ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கு, பை அப்படியே இருக்கட்டும். 2 2s are 4, 4 5s are 20 into pi. பையோடே விட்டுடலாம், நம்ம வந்து பைக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக பைன்னு முடிச்சிடலாம். ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். இதுதான் ஏரியா ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் வாட்டர் ஃபார் ரேடியஸ் 5 cm. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரொம்ப சின்ன சம் தான், 2 marks சம் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A beacon makes 1 revolution every 10 seconds. பீக்கன்னா நம்ம லைட் ஹவுஸில் ஒரு லைட் சுற்றி வரும் இல்லையா, கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தான். It is located on a ship which is anchored 5 km from a straight shoreline. How fast is a beacon moving along the shoreline when it makes an angle of 45 degree with the shore அப்படின்றாங்க. இப்போ ஒரு டயக்ராம் மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு பீக்கன் இருக்குன்னு வைக்கலாம், ஓகேங்களா. அது வந்து ஷோர்லேருந்து 5 km தள்ளி இருக்கு. இப்போ இது வந்து இப்படி சுற்றி லைட் வந்து நமக்கு காமிச்சிட்டே இருக்கும் இல்லையா, லைட் வந்து சுற்றி வந்துட்டே இருக்கும். அப்படி வர ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, அப்படி அது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 45 degree. ஆமாம், ஆங்கிள் வந்து 45 degree. இப்போ அது ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் பண்ணி வந்துட்டே இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஏபி இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து ஷோரு, இது அந்த லைட்டு. ஆங்கிள் கொடுத்துட்டேன், ஆங்கிள் 45 degree, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து வருது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சா போதும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பீக்கன் மேக்ஸ் 1 revolution கம்ப்ளீட்டாக. அப்போ பீக்கன் மேக்ஸ் 1 revolution. 1 revolutionனா கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் முடியுது அப்படின்னா அது 360 degree கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக ஒரு சர்க்கிளுக்கு 360 degree இல்லையா. இன் 10 secondsன்னு கொடுத்துட்டாங்க. 1 revolution in 10 seconds. அதான் ஃபர்ஸ்ட் லைன், 1 revolution
1 revolution every 10 seconds. அப்போ 1 revolution 360 degree. கரெக்டா? இப்போ d theta by dt கண்டுபிடிக்கலாம். d thetaன்றது 360 degree. அப்போ pi வந்து 180 னா 2 into pi வந்து 360. அப்போ இங்க 2 pi எழுதிக்கலாம். Divided by 10 secondsல. So divided by 10. 2 1 time, 2 5 times. Therefore, d theta by dt is equal to pi by 5 radian per second. கரெக்டா? இப்போ next AB length x அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எவ்வளோ ஸ்பீடா வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடா கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ லெட் ஏபியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ tan theta is equal to opposite by adjacent. Opposite x, adjacent வந்து 5 kilometers. ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ x by 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், x equal to கொண்டு வரேன். அப்போ 5 வந்து செட் போயிடுச்சுன்னா x is equal to 5 into tan theta. இப்போ நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா dx by dt இல்லையா? dx by dt. xன்றது இங்கே இருக்குது. ஸோ x equal to 5 tan thetaவை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் with respect to t. x is equal to 5 tan thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் with respect to t. இப்போ x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dx by dt is equal to 5 அப்படியே இருக்கட்டும். tan thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square theta and thetaவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால d theta by dt. சரிங்களா? இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? theta வேல்யூ 45, d theta by dt வேல்யூ pi by 5. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5 into secant square 45 degree. d theta by dt ஓட வேல்யூ pi by 5. இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைன்ல secant square 45 இருக்கு. secant square 45 எப்படி எழுதலாம்? √2 and ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த சைடு ஒரு பையும் இருக்கு. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெறும் 2 pi மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இதை ஸ்டேட்மெண்ட்ல எழுதிடலாம். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். dx by dt is equal to 2 pi kilometer per second. அவங்க ஸ்பீடு கேட்டிருந்தாங்க, நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க.